தமிழ்நாட்டில் வாக்களித்த வாக்காளர் பெறக்கூடிய அனைத்திற்கும் நன்றி. விவசாய கடன் தள்ளுபடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்? விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி சொல்லியிருக்கார். 50%னா பகுதி தள்ளுபடின்னு சொல்லியிருக்கார். இப்போ வாக்குறுதியில் என்ன அறிவிச்சிருக்கார்? நல்லா ஒத்து பார்க்கணும் மக்களே. 50,000க்கு வாங்கினவங்களுக்கு தான் முழுமையாக தள்ளுபடி. அதுவும் குறு விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடியும், சிறு விவசாயிகளுக்கு அதிலிருந்து பகுதி 25,000 தள்ளுபடியும், 60,000 வாங்கினவங்களுக்கு 30,000 தள்ளுபடியும், 80,000 வாங்கினவங்களுக்கு 20,000 தள்ளுபடியும், 1 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு 5,000 ரூபாவிலையும் தள்ளுபடி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது என்ன, நீங்கள் நடத்தியிருக்கிறது என்ன? டிஎம்கே ஆட்சியில் நகை தள்ளுபடி கடன் கொடுத்தது மாதிரியை விட இது ஒரு மோசமான அறிக்கையாக தான் இருக்குது. மக்களுக்கு இதை வருத்தம் அளிக்கிற செயலாக தான் இருக்குது. மக்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி ஒரு வருத்தம் அளிக்கிற செயலாக தான் இருக்குது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தவனையுமே ஒரு தள்ளுபடி அறிவிச்சார்னா எப்படி அறிவிச்சார்? அனைத்து கடனும் விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடினா விவசாயத்துக்கு மட்டும் வாங்கினதில்ல. அது டிராக்டர் வாங்கினவங்களுக்கு, பால் கண்ணை வச்சுருந்தவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் அனைத்து விவசாய பொருள்களில் சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே தள்ளுபடி பண்ணியிருந்தார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணும்போது அனைத்து விவசாய கடனும் ரத்துன்னு சொல்லிவிட்டு தான் ஆட்சி இறுதியில் வெளியில் வந்தார். அவங்க தள்ளுபடியா நீங்கள் கணக்கெடுத்துங்கிற பேரில் இப்படி தள்ளுபடி பண்ணுனா எவ்வளோ விவசாயிகள் இதில் பயன்பெற முடியும்? சராசரியாக நீங்கள் ஒரு 50,000 ரூபா வரலையும் தள்ளுபடி தர முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு 50,000 ரூபா தள்ளுபடி, 50,000 ரூபா வாங்கினவங்களுக்கு 50,000 தள்ளுபடி, 1,50,000 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு 50,000 ரூபா தள்ளுபடி, 2 லட்ச ரூபா வாங்கினவங்களுக்கு 50,000 ரூபா தள்ளுபடின்னு இப்படி ஒரு தள்ளுபடி அறிவிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு சுமாராக இருந்திருக்கான். அதுவும் கூட சுமாராக தான் இருந்திருக்கான். நீங்கள் சொன்ன திட்டத்தின்படி பார்த்தோம்னா ஒரு 20% விவசாயிகள் கூட இதில் பயன்பெற முடியாது. மக்கள் பூராமே இப்போ அறிவிச்சு விடியங்காட்டி செய்தியில் டீ கடையில், போக்குவரத்தில், இந்த இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடியது இது டிஎம்கே ஆட்சியை விட மோசமான ஆட்சி. இவங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது? இப்படி ஒரு பிளானிங் யார் பண்ணுவாங்க? இப்படி பண்ணியிருந்தால் நாட்டு மக்கள் என்ன பண்ண முடியும்? இவர் சொன்ன வாக்குறுதியில் இருந்து ஒரு 10%லேருந்து 5% மக்கள் பிரயோசனம் அடைகிறது கூட ரொம்ப சிரமமே அப்படிங்கிறாங்க. வாக்குறுதி அறிவிக்கும் போது நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிதிநிலை இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை இப்போ தானே இல்லை, நீங்கள் எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னே இருக்குது. நீங்கள் ஆட்சியில் உட்காந்த பிற்பாடு இது வாங்கினதல்ல. அதுக்கு முன்னையே 10 லட்சம் கோடி கடை இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய வாக்குறுதியை உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னது? மக்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க. டிஎம்கே அரசாங்கமாக இருந்தால் கூட இவ்வளவு ஒரு வாக்குறுதியவும் இப்படி ஒரு இதையும் அள்ளி தெளிக்க மாட்டாங்க. நீங்கள் காட்டில் என்னமோ 10ஆவதுக்கு உரம் போட்ட கதையாக நீங்கள் லேசாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது முதல் அறிக்கையில் முதல் கையெழுத்து நீங்கள் போடும்போதே இது ஒரு திட்டம் சரியில்லாத திட்டமாக தான் மக்கள் கருதுகிறாங்க எல்லா பேருமே.